அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களுடைய 1948 வெளிவந்த அவள் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இப்பவும் சரி, அந்த காலத்திலையும் சரி, ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கறதுங்கிறத பத்தின கதை தான் இந்த கதை. கதைக்குள் செல்வோம். சாயங்கால வேளையில் தினம் தவறாமல் நல்ல தண்ணி எடுப்பதற்காக இடுப்பில் குடத்துடன் அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிணற்றுக்கு வருவாள். ஊரில் பல சௌகரியங்கள் இருந்தும் நீர் சௌகரியம் குறைவாகவே இருந்தது. பெரும்பாலான கிணறுகளில் தண்ணீர் நன்றாகவே இருக்காது. எல்லோரும் அந்த கிணற்றுக்கு தான் குடி தண்ணீருக்காக போயாக வேண்டும். அவள் ஊருக்கு புதிதாக வந்திருந்தாள். ஆனால் நெடுநாள் பழகி நடுவில் பிரிந்து போய்விட்ட உறவினர் ஒருவருடைய முகத்தையோ அது எனக்கு நினைவூட்டியது. அவளோடு நான் பேசாவிட்டாலும் ஏதோ ஒருவித அன்பு அவளிடம் எனக்கு இருந்தது. கலகலவென்று அவள் கால்களில் சதங்கை கட்டிய கொலுசுகள் ஒலிக்க வருவதை பார்ப்பதற்காகவே தினம் தெருவில் போய் நிற்பேன். இந்த காலத்து பெண்களில் அநேகர் கொலுசுகள் அணிவதில்லை. அது நாகரிகம் இல்லை. இருந்தாலும் எனக்கு என்னவோ அவை அழகாகத்தான் இருந்தன. கொடி போன்ற தேகமும் அழகிய உருண்டை முகமும் அதில் குவிந்து மருட்சியை காட்டும் நீண்ட விழிகளும் அமர்ந்த நடையும் எல்லாமாக சேர்ந்து அவள் அழகியாக இருந்தாள். இயற்கை அவளுக்கு வைத்திருந்த ஒரே குறை தலையில் கூந்தலை குறைவாக அழைத்திருந்ததுதான். ஆனால் அதையும் அவள் சாதுரியமாக வளைத்து கட்டி அழகுபடுத்தி இருந்தாள். கிணற்றங்கரையிலும் ஆற்றங்கரையிலும் தான் கிராமாந்திர பெண்கள் கூடுவது வழக்கம். வீட்டு வேலைகள், கணவன் மனைவி சண்டை, மாமியார் படுத்துவது, ஊரை பற்றி அக்கப்போர் எல்லாவற்றையும் கொட்டி அளப்பார்கள். அவ்விதமே கோடி வீட்டு ராதை என்னிடம் கேட்டாள். ஏமாமி, அந்த பெண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான். தெரியாதும்மா, யாராவது ஊருக்கு புதுசா குடி வந்திருப்பாங்க என்றேன். ஆமா, குடிதான் வந்திருக்காங்க. ஆனா வீட்டுல அவரை தவிர வேற யாரையுமே காணுமே என்றாள். நீ கவனித்திருக்க மாட்ட. காலையில வீட்டுக்கார ஆபீஸுக்கு போயிருப்பாரு. சின்னஞ்சிறுசுக போல இருக்கு. புதிதாக கல்யாணமாகி தனி கொடுத்தனம் கூட வந்திருக்கலாம் என்றேன் நான். அது என்னவோ மாமி, வீட்டுல அவளோடு யாருமே இல்லைன்னு தான் பின்கட்டுல அவள் வீட்டில் இருக்கும் மாமி சொன்னா. காலையில சமைத்து சாப்பிட்டு விட்டு ட்ரெஸ் செய்து கொண்டு எங்கேயோ போறா. சாயந்தரம் வரா. மறுபடி மாலை 7 மணிக்கு ட்ரெஸ் செஞ்சுட்டு எங்கேயோ போறா. இரவு நேரம் கழித்து வரா. நாள் தவறாம யார் யாரோ வந்து பேசிட்டு போறாங்க. சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் இருக்கலாமா என்றாள் ராதை. எனக்கும் கொஞ்சம் யோசனையாகத்தான் இருந்தது. அதற்கேற்றார் போல் என் கணவரும் முதல் நாள் தான் என்னை கேட்டார். ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நாகரிகமானவங்க, அழகானவங்க எல்லாம். நீ பாத்தியா என்றார். நான் பார்த்தேனோ இல்லையோ, நீங்க பார்த்தீங்க இல்லையா என்று சற்று கடுமையாகவே கேட்டேன் அவரை. பிறகு எனக்கே அது தவறு என்று தோன்றியது. நான் தினம் தவறாமல் அவள் நீர் எடுக்க வரும்போது ஓடிப்போய் தெருவில் நின்று பார்க்கிறோமே, அதை போல இவரும் ரயிலில் பார்த்திருப்பார். அவள்தான் வேலை தவறாமல் ஊர் சுற்றுகிறாளே என்று நினைத்துக் கொண்டேன். பாவம், தாயார் தகப்பனார் யாரும் இல்லை போல் இருக்கிறது. எங்கோ வாத்தியார் வேலையோ நர்ஸ் வேலையோ ஏதாவது இருக்கும். ஆனால் யார் யாரோ வந்து எதற்காக இவளை பார்க்கிறார்கள்? ராதையுடன் கிணற்றங்கரையில் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் என் கணவர் வாயிற்படியில் நின்றிருந்தார்.
உன்னை போல பெண் தானே அவளும். அவளை பார்த்துண்டு வாய பழந்துண்டு நிக்கிறியே என்றார் அவர். இருங்க. அவள் போட்டு கொண்டிருந்த ரவிக்கை ரொம்ப நன்றாக இருந்தது. அதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க மட்டும் பார்ப்பது நல்லா இருக்கா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். ஒரு புது விஷயம் சொல்ல போற உனக்கு. அவ சினிமாவுல நடிக்கிறவளாம். புருஷனை தள்ளி வச்சுட்டு வந்துட்டாளாம் என்றார் என் கணவர். கிணற்றங்கரை வம்பை விட ஆபீஸ் வம்பு அமக்கரமா இருக்கிறதே என்று நான் சொல்ல, அஞ்சுகம், அதுதான் அவள் பெயர். நாள் தவறாமல் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வருவாள். அவளுடன் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. ஏனெனில் அவளுடன் கிணற்றங்கரையில் கூடும் பெண்கள் யாருமே பேசவில்லை. அவள் வந்தவுடன் எல்லோரும் ஏதோ அசுத்தத்தை கண்ட மாதிரி விலகி போய் நிற்பார்கள். ஒருத்தி முகத்தை ஒருத்தி பார்த்து கொள்வாள். உன் சிரிப்பு சிரித்துக் கொள்வார்கள். அவள் அங்கிருந்து போகிற வரைக்கும் நயன பாஷையிலேயே பேசிக் கொள்வார்கள். அவள் போனவுடன், பாத்தியா அவளோ அவ புடவையும் என்று ஒருத்தி ஆரம்பிப்பாள். இந்த பஞ்சகாலத்தில் எங்க வீட்டுக்காரருக்கும் தான் சம்பளம் 200 ரூபாய் வருது. பளிச்சுன்னு ஒரு சிலுக்கு புடவை வாங்கி கொள்ள முடியுதா? 10 தேதிக்குள்ள பணப்பைய காலி ஆகி விடுறது. இவளுக்கு மட்டும் வேலைக்கு ஒரு புடவை, வேலைக்கு ஒரு அலங்காரம் செய்து கொள்ள இப்படிதான் இவ்வளவு பணம் வருது என்று அம்புஜம் ராதையை கேட்பாள். போடி, மானங்கெட்ட பழப்பு பழைக்கிறவளுக்கு இதெல்லாம் கிடைக்காம என்ன வேண்டி இருக்கோ. ராதை தலைப்பின்னி கொண்டு நான் பார்த்ததே இல்லை. பகவான் நல்ல சௌந்தரியத்தை அவளுக்கு கொடுத்திருந்தும் அதை அவளுக்கு கவனிக்கவே நேரமில்லை. வீட்டில் 2 குழந்தைகள், கணவன், வேறு யாரும் இல்லை. இருந்த போதிலும் அவளுக்கு அலங்காரம் செய்து கொள்ள கூட நேரம் இல்லை என்று என்னிடம் சொல்லிக் கொள்வாள். வீட்டுக்காரர் ஆசையுடன் வாங்கி வந்த பூவை பாத்திரத்துக்குள் போட்டு மூடி வாடி வதங்க வைக்கும் சுபாவம் உடையவள். ஐயோ, நேத்து ராத்திரி பூ வாங்கிட்டு வந்தாரு. காலையில வச்சுக்கலான்னு வச்சிருந்த, வேலை தொந்தரவுல மறந்து விட்டது என்று சொல்லி பூவை எடுத்து என் எதிரில் தூர எறிவாள். கணவனின் அன்பை அறிந்து நடந்து கொள்ள பாவம் அவளுக்கு தெரியாது. அஞ்சுகத்தின் அலங்காரத்தை அவள் வெறுத்ததில் ஆச்சரியமில்லை. அஞ்சுகம் வழக்கம் போல் தண்ணீர் எடுக்க வந்தாள். அன்று கிணற்றங்கரையில் பெண்கள் கூட்டம் அதிகமில்லை. அஞ்சுகம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தயங்கி தயங்கி நான் இருப்பதை கவனித்துக் கொண்டு போக ஆரம்பித்தாள். வாயேம்மா என்று நானும் தயங்கிக் கொண்டே கூப்பிட்டேன். அவளும் நானுமாக சென்று உள்ளே ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டோம். இந்த ஊருக்கு வந்த நாளாய் என்கிட்ட யாருமே பேசுறதில்லம்மா என்றாள் என்னிடம். அவள் குரலில் வருத்தம் இருந்தது. அப்படியா? பேசாம என்ன, எல்லாம் பேசுவாங்க, போக போக எல்லாம் சகஜமா போயிரும் என்று அவள் மனம் ஆறுதல் அடையும் வண்ணம் சொல்லி வைத்தேன். ராதையும் அம்புஜமும் அவளை பற்றி அடுக்கு சொற்களை. பாவம், அவளிடம் வரிப்பானேன்? இவ்வளவு வெறுப்பு ஏற்படும்படி அஞ்சுகத்தினிடம் என்னதான் கெட்ட குணம் இருக்க போகிறது? அவள் வரலாற்றையும் தான் கேட்டு வைப்போமே என்று தோன்றியது. இருந்தாலும் என்ன நினைத்துக் கொள்வாளோ என்று பேசாமல் இருந்து விட்டேன். நான் போயிட்டு வரேம்மா, பொழுது போகாவிட்டா உங்க வீட்டுக்கு வரேன். நீங்களும் எல்லாரையும் போல என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க என்று கூறிவிட்டு அவள் புறப்பட்டு சென்றாள். அஞ்சுகம் எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டு போனது ஊரில் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. உனக்கு என்னடி அம்மா குறை? நல்ல ஆளா பார்த்துதான் சிநேகம் வச்சிருக்க என்று அம்புஜம் பரிகாசம் செய்தாள். இனிமே உன் பொண்ணுக்கு அவளை கொண்டு நாட்டியம் சொல்லி கொடுப்ப என்று கூறினாள்.
அப்படிதான் இருக்கட்டுமே என்று நானும் சொல்லி விட்டு கொடுக்காமல் அவளிடம் பேசினேன். அஞ்சுகம் அநேகமாக ஒவ்வொரு மாலையும் வருவாள். சிறிது நேரம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போவாள். அவள் வாங்கி கொண்ட புடவைகள், நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து காண்பிப்பாள். பெண் கிரிஜாவுக்கு ரிப்பன்கள் வாங்கி வருவாள். இதையெல்லாம் அவளுக்கு எப்படி கிடைக்கின்றன? யார் வாங்கி கொடுக்கிறார்கள்? ஒரு தினமாவது அவள் ஏன் தன் கணவனை பற்றியோ கூட பிறந்தவர்களை பற்றியோ நம்மிடம் பேசவில்லை என்றெல்லாம் சந்தேகங்கள் என் மனதில் எழுவதுண்டு. ஆனால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாள் என்று மட்டும் எனக்கு தெரிந்தது. மற்ற விஷயங்களை நாம் ஏன் கிளறி கேட்பானேன் என்று பேசாமல் இருந்துவிட்டேன். வழக்கம்போல் அன்று வந்ததும் என்னுடன் கலகலவென்று பேசவில்லை. என்ன அஞ்சுகம், பேசாம யோசனை செஞ்சிட்டு இருக்கியே என்று நான் கேட்டேன். அவள் மளமளவென்று கண்ணீர் பெருக்கினாள். எனக்கும் வருத்தமாக இருந்தது. அவளாகவே சிறிது நேரம் கழித்து, இந்த ஊரு எனக்கு பிடிக்கவே இல்லம்மா என்றாள். ஏன் என்று நான் கேட்க, என்னை பார்த்தா ஊர்க்காரங்களுக்கு இலக்காரமாக இருக்கிறது என்றாள். என்ன நடந்தது சொல்ல என்று அவளை வற்புறுத்தி கேட்டேன். அவள் கண்களில் இருந்து நீர் பெருகியதை ஒழிய பதில் ஒன்றும் வரவில்லை. என் மனம் அவளுக்காக வருந்தியது. சமூகம் முன்னேற வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இளம்பெண் ஒருத்தி துணை இல்லாமல் அவள் பிழைப்புக்கு ஏதோ தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை ஏன் தவறுதலாக நாம் நினைக்க வேண்டும்? அவள் நடிகையாகத்தான் இருக்கட்டுமே. அவளுக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் உண்டல்லவா? அவள் மட்டும் சமூகத்தில் மானமாக வாழ உரிமை இல்லையா என்று எண்ணிக்கொண்டேன். நானும் மஞ்சுகவும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தோம். அவள் என்னிடம் தன் குறையை சொல்லி அழுத பிறகு ஒரு வாரம் வரைக்கும் அவளை நான் பார்க்கவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் மாலை பெட்டி படுக்கையுடன் என் வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன அஞ்சுகோ, இந்த பக்கமே காணுமே என்றேன். வராம என்னம்மா, வேறு ஒரு ஊர்ல இடம் பார்த்தேன். இனிமே இந்த ஊர்ல நான் இருக்கக்கூடாதம்மா. உங்கள் ஊர்க்காரர்கள் என்னை அடித்து துரத்தினாலும் பரவாயில்ல. ஆனா என்று அவள் மறுபடியும் தேம்பி எழுதாள். போறது விடு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அடிக்கடி வந்துட்டு போ என்றேன். அதற்கு பிறகு வாரம் ஒரு முறை இருட்டிய பிறகு வருவாள். எங்கள் ஊரை வெளிச்சத்தில் பார்ப்பதற்கே அவள் பயந்ததாக தோன்றியது. கொஞ்ச காலம் அந்த ஊரில் அவள் வாழ்க்கை நிம்மதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவள் வந்து போகும் பொழுதெல்லாம் சந்தோஷமாகத்தான் இருந்தாள். எங்கள் வீட்டுக்கு அவள் வருவதை பற்றி ஊரில் பலவிதமாக விவாதம் நடந்தது. பிறகு அதுவும் ஓய்ந்துவிட்டது. ஒரே விஷயத்தை பற்றி பேசி பேசி எல்லோரும் களைத்து விட்டார்கள். பழையபடி ஒரு தினம் அவள் முகத்தில் வருத்தம் தோன்றியது. என் நிழல் என்னை விடமாட்டேங்கிறதம்மா, அங்கேயே என்னை விரட்டி அடிக்கிறாங்களே என்றாள் என்னிடம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நல்ல உலகமம்மா இது என்று நினைத்து கொண்டேன். அஞ்சுகத்தை அதற்கு பிறகு 6-7 மாதங்கள் வரை பார்க்கவே இல்லை. அநேகமாக அவளை நான் மறந்து கூட போய்விட்டேன். கிரிஜா மட்டும் அடிக்கடி, ஏம்மா அந்த மாமி இப்பெல்லாம் வர்றதே இல்லை என்று கேட்பாள். அஞ்சுகத்தை பார்த்து 7-8 மாதங்கள் கழித்து ஒரு தினம் குழந்தைக்கு துணி வாங்க சென்னைக்கு புறப்பட்டேன். அடக்கமே உருவாக அஞ்சுகம் பெண்கள் வண்டியில் மூளையில் உட்கார்ந்திருந்தாள். என்னடி அம்மா, சௌக்கியமா இருக்கியா என்று கேட்டேன். இருக்கம்மா என்றாள். அவளுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் எங்கோ போய்விட்டது. சாதாரண மில் புடவை ஒன்றை கட்டியிருந்தாள். என்ன இது அஞ்சுகோ,
இப்படி மாறிட்டியே என்றேன். அவள் லேசாக சிரித்துவிட்டு, இப்படி இருந்தால்தான் நான் மானமாக சமூகத்தில் வாழ முடியுமா? என் வயிற்று பிழைப்புக்காக நான் சினிமாவில் நடிச்சா அதுக்காக என்னை படாத பாடெல்லாம் படுத்தி வைக்கிறாங்களே. நல்ல புடவையும் நகையும் போட்டுண்டா அவங்க கண்ணுக்கு தான் பொறுக்கிறது இல்லையே. இப்போது நான் இருக்கும் ஊரில் என்னை அங்கே தாழ்வுபடுத்தவும் இல்லை. எதற்கு இந்த வீண் அலங்காரம் எல்லாம் என்றாள் அஞ்சுகம். அதுதான் சரி அஞ்சுகம். அஞ்சுகம், துணை இல்லாத பொண்ணுக்கு வீண் பகட்டெல்லாம் எதுக்கு என்றேன் நான். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து விடவே ஒரு புன்சிரிப்புடன் நான் சொல்வதை ஆமோதித்தபடி கீழே இறங்கி சென்றாள் அஞ்சுகம். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.